வணக்க மக்களே, நீங்கள் பார்க்குற தமிழ். என்னோட பேர் நரேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மைக் Zabel RG02 இந்த மைக்கோட அன்பாக்சிங், ரிவ்யூ, அப்புறம் இதோட செட்டப் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். அடுத்து நம்ம அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அப்புறம் ஆர்டர் பண்ணி 3 to 5 days வந்துடுச்சு. அதில் பேக்கேஜ்னு சொல்லலாம். எடுத்து பார்த்தா ஒரு ஃபுல் ஒயிட்டில் அதில் Zabel RG02 நேமிங் உள்ள ஓப்பன் பண்ண மேனுவல் இருக்குது. அவ்வளோ பெருசில் ஒரு பேஜ் தான் இருக்குது. அடுத்து நமக்கு வந்து ஃபோம் கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா XLR 3.5 mm ஜாக் கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளோட ஷாக் மவுண்ட். அடுத்ததான் நம்ம மைக். பார்க்கவே நல்லா அட்ராக்டிவ் லுக்காக இருக்குது. அடுத்து நம்மளோட ஸ்டாண்டோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதோட இது கொடுத்துருக்காங்க, கிளாம்ப் கிளிப்புன்னு சொல்லலாம். அது நம்ம மைக்கு யூஸ் பண்ணது அதுலேயே கேட்குறேன். அடுத்து வந்து இந்த கிளிப்பு, உங்கள் டேபிள் அமர்ற கிளிப்பு. அடுத்ததாக நம்ம ஸ்டாண்டு. இப்போ ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளிப் எடுத்து உங்கள் டேபிள் எங்கே ஒரு இடத்துல மாட்டணும். மாட்டினதுக்கப்புறம் இந்த கிளிப் எடுத்து அந்த கிளிப்பில் ஹோலில் இந்த இதை மாட்டணும். அடுத்து அந்த ஸ்க்ரூலாம் இந்த ஷாக் மட்டும் ஸ்க்ரூ பண்ணி வந்துச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளிப் எடுத்து இந்த டேபிள் நல்லா டைட் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கார்னர்லையும் நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்து அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் வந்து அந்த கிளிப்பில் உள்ள ஒரு ஹோலில் மாட்டுங்க. மாட்டினக்கப்புறம் அதோட நமக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூஸ் அதை எடுத்து இதில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிட்டாக இருக்குது. அடுத்து வந்து இந்த ஸ்க்ரூவில் வந்து ஷாக் மவுண்ட்டை மாட்டணும். அவங்க கொடுத்தது நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த மாதிரி இருக்குது. அந்த ஹோல் தெரியுது, ஹோல்டை வந்து கரெக்டாக மாட்டணும். இந்த ஸ்க்ரூஸை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி தகுந்ததாக இருப்பதால் நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மைக் வந்து ஒரு பெஸ்ட்டு யூடியூபர் ஒரு யூடியூபருக்கு ஒரு நல்ல பிகினிங் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மைக் ரொம்ப யூஸ் ஆகும். ரொம்ப நல்ல மைக், பார்க்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் எடுத்து தெரியும் உங்களுக்கு, ஒரு அலுமினியமால் செய்யப்பட்ட மாதிரி இது இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஸ்டீல் மாதிரி தான் இருக்கும். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை guys. இந்த மைக் எப்படி வாங்கினேன் இது பார்க்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மைக் தனியாக வாங்கினேன், இந்த ஸ்டாண்டு தனியாக வாங்கினேன். நீங்கள் ரெண்டு தனித்தனியாக தான் வாங்கணும். அதுக்கான எல்லா லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனலில் தொடங்க நினச்சாங்கன்னா இந்த மைக்கோட தொடங்கலாம். ரொம்ப நல்ல மைக். இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மைக்குக்கு வந்து 48 volt பேண்டம் பவர் யூஸ் பண்ணாதான் அவங்க நல்லா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் தெரில. எனக்கு இந்த வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நான் இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியும் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு. ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தீங்கன்னா. இந்த மாதிரி நிறையா டெக் வீடியோக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பாய்.